இருந்தால் வருவாயு நீரிலே அலைகடலும் பொறுமை போல் ஆனதே ஆனந்தவாயு பறி வாழ்க்கையிலே வந்த வேகமா அலைகடலும் குறும்பை போலி ஆனதே ஆனந்தவாயு பறி மகளுடைய வாழ்க்கையை இதற்கு தான் நான் ஆரம்பத்தில் திருமண வேண்டாம் தந்தையை என்று ஆரம்பத்தில் எடுத்து உரைத்தேன். என் வார்த்தையை கேட்டீர்களா? இந்த வயதான காலத்தில் நாட்டு இளவரசரை பார்த்து திருமணத்தை செய்து வைக்க வேண்டும், அதுதானமா பெற்றோருடைய கடமை என்று எடுத்து உரைத்தீர்களே. என் வார்த்தை மீறாமல் தளப்பா இந்த பாவி நான் திருமணத்துக்கு சம்மதம் என்று உரைத்தேன். அப்பா, ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு எப்படியெல்லாம் திருமணம் முடிக்க வேண்டும் என்று நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அப்பா, முதலாக ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு எப்படி திருமணம் நடக்க வேண்டும்? முதலில் மாப்பிளை பெண் வீட்டாரை பார்க்க வேண்டும், பிறகு பெண் வீட்டார் மாப்பிளை பார்க்க வேண்டும். இருமணம் இணைந்தால் தான் திருமணத்தில் முடியும். அம்மை மிதித்து அருந்ததியை பார்த்து அரசாணி காலில் அக்கிரியா சாட்சி வச்சு ஊர் அறிய நாடறிய நாட்டு மக்கள் அறிய கட்டி வேலை முழுகு என் கழுத்தில் இந்த திரு மகளத்தை சூட்டி விட்டு என் முகத்தை கூட மனவர கோலத்தில் ஏறெடுத்து பார்க்காமல் இந்த பாவியை வெறுத்து சென்று விட்டார். எதற்காக சென்றார்? ஏன் என்னை பிடிக்கவில்லையா? விருப்பமில்லாத ஒரு திருமணத்தை செய்து வைத்து விட்டீர்களா? மனக்கோட்டை கட்டி வைத்தேன் அம்மா இந்த பாவி. மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாக மாறிவிட்டது. உனக்கு ஒரு அழகான மாப்பிள்ளையா பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டும். உனக்கு ஒரு ஆட்கொய்தியா பெண்கொய்தியா நினைக்க வேண்டும். அதை மாறுவதும் தோல்வதும் இந்த பாவி தாலி கட்டிய கணவன் என்னுடைய திருமணத்தை பார்க்கவில்லையே,
தந்தை அதை உரைக்க போது என் மனம் எவ்வளவு வேதனை அடைகிறது தெரியுமா மாலா? என்றாவது ஒரு நாள் மனம் திருந்தி மாலா என்று அழைப்பான். அதுவரை நம்முடைய அரண்மனையில இருக்கலாமா? நீங்களே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை உரைப்பது, என் தந்தை இப்படிப்பட்ட வார்த்தை உரைப்பான் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை அப்பா. மன வருத்தத்தோட சென்ற கணவர் என்றைக்காவது ஒரு நாள் மனம் திருத்தி வருவார். அன்றைக்கு உன் கணவனோடு சேர்ந்து வாழ். அதனால் வரையில் நம்முடைய அரண்மனை இரு மகனே என்று உரைக்கின்றீர்களே, எந்த முகத்தை வைத்துக் கொண்டு உன்னுடைய நாட்டுக்கு நான் மீண்டு வர முடியும் அப்பா? மீண்டு வர முடியும்? ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு முதல் ஒரு தாலி ஏறின்றாலே அவள் கண்டையில் போற வரையில கனவில் விடுதல் அப்பா நிரந்தரம். ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு கல்லாளோட கணவன் புண்ணாளோட புருஷன் என்ற பழமொழியை நான் மதிக்கின்றேன்ப்பா. ஒருவனுக்கு ஒருத்திக்கு ஒருவன் என்ற உலக பண்பாட்டை என்று மறக்கவில்லை அப்பா. தன் காத்த தன் கொண்டால் பேணி தகன் காத்த சொற்காத்த சோர்விலால் பண்ணி என்பதை உணர்கின்றனப்பா. அப்படி இருக்கும்போது கட்டிய கணவனை மறந்துவிட்டு நான் மட்டும் உன்னுடைய நாட்டுக்கு தனிமுறை வந்தா எங்க உள்ள நாட்டு மக்கள் எல்லாம் என்ன தெரியுமா உரைப்பார்கள்? மன்னனா மன்னன் அழகான ஒரு திருமணத்தை ஏற்பாடு செய்தார். நல்ல முறையில் திருமணத்தை செய்து முடித்து மணவர கோலத்தில் பெண்ணிடத்தில் என்ன குறை கண்டாரோ தெரியவில்லை. மணவர கோலத்தில் மணவரை விட்டுவிட்டு அவன் சென்று விட்டால் ஒரு வாழா வெட்டியாகத்தான் தந்தை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று என்னை கேவலமாக பேசுவார்கள் அப்பா, இழிவாக ஏற்றுவார்கள் அப்பா. அந்த இழிவான சொல்லுக்கு நாளாக வேண்டும் அப்பா. வேண்டாம் அப்பா, வேண்டவே வேண்டாம். என்றைக்கு என்னுடைய கணவர் பணம் திருத்தி என்னோடு சேர்த்து வாழ்கிறாரோ அதுவரை நான் வழிமேல் விடுவித்து காத்துக் கொண்டிருப்பேன் அப்பா. ஒருபொழுது உன் வீட்டில் நான் வாழ வெட்டியாக வாழ விரும்பவில்லை அப்பா, விரும்பவில்லை. என்னை மன்னித்து விடுகிறப்பா, என்னை மன்னித்து விடுகிறப்பா அப்பா.